நமஸ்காரம். மீனாட்சி தாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 225 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். திருவேங்கடமுடையானுக்கு அணிவிக்கப்படும் நாமத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி யாரும் எடுத்து சொல்லிட மாட்டா. சொல்லப்போனால் நீங்கள் தேடினாலும் கிடைக்காத சில விஷயங்கள், ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். எனவே அது நம்ம நல்லா காது கொடுத்து கேட்போம். பெருமாளுக்கு அழகான திருமுகம், அந்த கார் மேகத்தை போன்ற கருப்பான திருமுகத்தில் சந்திரன் இருக்கா போல அழகா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிற பெரிய நாமம் திருமண் அப்படின்னு சொல்லப்படும் நல்ல பெரிய பட்ட நாமம் சாத்தின்னு இருக்கார் திருவேங்கடமுடையான். எக்ஸாக்டாக சொல்லணும்னா முகத்தில் 70% நாமம் கவர் பண்ணிடும். அதாவது பெருமாளுடைய திருமுக மண்டலம் 100% இருக்குன்னா 100% முகத்தில் 70% நாமத்தாலேயே மூடப்பட்டுவிடும். கண்கள், அழகான மூக்கு, நெத்தியில முக்காவாசி, இவ்வளத்தையும் நாமமே மறைச்சிடும். அது ஏன் அவ்வளோ பெரிய நாமம் போடுறா அப்படிங்கிற காரணத்தை தான் நேற்றையிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு முன்னாடி அந்த நாமத்தை எப்படி பண்ணுறா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துடுவோம். என்னன்னா, அந்த நாமம் பச்சை கற்பூரத்தால் செய்யப்படும் நாமம். முதல்ல பெருமாளுடைய அழகான திருமேனியில் வெள்ளிக்கிழமை அபிஷேகம் முடிஞ்ச உடனே பச்சை கற்பூரத்தை நன்னா பொடி பண்ணி, மிக்சியில் போட்டெல்லாம் கிடையாது, கையாலேயே நன்னா பொடி பண்ணி அதை ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சி வச்சுடுவா முகத்தில். அதுதான் கரெக்டாக அளவு. எப்படி எவ்வளோ தூரத்துக்கு அந்த அகலத்துக்கு அந்த நாமம் இருக்கணும் அப்படிங்கிற அளவு முதல்ல பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் ஈரமான அந்த திருமுக மண்டலத்து மேலே அப்பி ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுடுவா. அதற்கு மேலே இன்னும் நிறைய பச்சை கற்பூரங்களை வச்சு அமுக்கி அமுக்கி நல்லா ஹார்டாக அந்த இடத்துல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பச்சை கற்பூரங்களை இன்னும் ஜாஸ்தியாக்கிண்டே போவா அந்த அவுட்லைன் மேலே. இது எப்படி சுவாமி இவ்வளோ வச்சுட்டே இருக்கா அப்படின்னா, பச்சை கற்பூரம் சட்டுன்னு அந்த கல்லில் ஒட்டின்றோம். பெருமாளுடைய திருமேனி சிலா திருமேனி. எனவே அந்த சிலையில் போய் சட்டுன்னு அந்த பச்சை கற்பூரம் ஒட்டின்றோம். கொஞ்சம் வெப்பா, அப்புறம் கையால் லைட்டாக அமுக்கி விடுவா. மேலே இன்னும் கொஞ்சம் வெப்பா. இப்படி பண்ணி 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 அந்த நாமத்தை பண்ணுவா. சரி சுவாமி, இதற்கு எப்போ முடிவு அப்படின்னா, 2 இன்ச் திக்னஸ், அதாவது அந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலேருந்து 2 இன்ச் தூரத்துக்கு அந்த நாமம் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். அதுதான் அவளுடைய அளவு. 2 இன்ச் தடியாக அந்த நாமத்தை போட்டுக்கணுமாம் பெருமாள். நான் அகலத்தை சொல்லலை, திக்னஸை சொல்கிறேன். அந்த 2 இன்ச் வந்த உடனே அந்த நாமம் பண்ணுறதை நிறுத்திட்டு, அதுக்கப்புறமாக அந்த நாமத்தை ஒழுங்காக சரி பண்ணி திருமுக மண்டலத்தில் அந்த மீதி இருக்கிற இடத்துலலாம் புனுகு தைலம் சாத்தி அதுக்கப்புறமா ஃபுல்லாக டோட்டலாக நாமம் பண்ணப்படும். இதும்போது பெருமாளுக்கு நல்ல பெரிய வஸ்திரம் ஒன்று அணிஞ்சு விட்டுருவா. ஏன்னா கழுத்துலேருந்து கால் வரைக்கும் அந்த பச்சை கற்பூர பொடி பெருமாளுடைய மேனிலெலாம் படாமல், ஆபரணங்கள் மேலெலாம் விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு அழகான பெரிய துணியை ஒன்று போத்தி விட்டுட்டு அதுக்கு மேலே தான் பெருமாளுக்கு இந்த நாமம் பண்ணுவாள். இது ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதனால தான் நான் இவ்வளோ பெயின் எடுத்து நான் என்ன சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா அந்த நாமம் பண்ணுறதுங்கிறது மற்ற பெருமாள் கோயில் அத்தனையிலையுமே ரெடிமேடாக இருக்குது. அழகான வைர நாமம், அதை அப்படியே பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் வச்சுடுவா. தங்கத்தார நாமம் இருக்குது. ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இல்லைன்னா நாமக்கட்டியை குழைச்சாவது நாமம் போட்டுடுவா. ஆனால் திருமலையில் மட்டும் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. அதற்கு ஒருத்தர்
அந்த பச்சை கற்பூரத்தை அரைக்கணும், அது ஒழுங்காக பார்டரோடு வரையணும், அதுக்கு மேலே நிறைய இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அமுக்கணும், அதை சரி பண்ணணும். இதெல்லாம் அதுக்கப்புறம் நடுவில் அந்த கேப் இருக்கும், 2 பக்கமும் நாமம் போட்டு நடுவில் கேப் விட்டுடுவா. அந்த கேப்புக்குள்ளே கஸ்தூரியை வச்சு ரொப்புவா. கஸ்தூரி சிலையில் போய் ஒட்டிக்காது. எனவே என்ன பண்ணுவா, அந்த கேப்புக்குள்ளே அதை ரொப்பி அதை ஒழுங்காக சரி பண்ணி நிற்க வைப்பா. அதுதான் ஸ்ரீசூர்ணம். ஸோ பெருமாள் அணிஞ்சின்றிருக்க நாமம் பச்சை கற்பூரத்தாலையும் ஸ்ரீசூர்ணத்தாந்து அழகான கஸ்தூரியாலையும் செய்யப்பட்ட நாமம். இவ்வளோ இருக்குது அந்த நாமத்துக்கு பின்னாடி. இந்த நாமம் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 நிமிஷம் ஆகும். நம்ம பிவிஆர்கே பிரசாத் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்கிறவர் ரொம்ப ஹை போஸ்ட். அதில் இருந்தவர் தான் இந்த பிவிஆர்கே பிரசாத். அவர் பார்த்த இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய நாமம் போடணும், இந்த நாமம் போட்டால் பெருமாளுடைய கண்களும் மறைஞ்சு போய்டுறது, பக்தர்களுக்கு பெருமாளுடைய கண்கள் சேவையாகிறது கிடையாது, அதை பார்க்க முடியாது, அந்த போடுற அந்த பட்டாச்சாரியர்களுக்குமே நிறைய நேரம் எடுக்கிறது. எனவே நாமத்தோடைய அளவை குறைச்சா என்ன, அதோடைய அகலத்தை குறைச்சிட்டா என்னன்னு பார்த்து பல ஆச்சாரிய புருஷர்களும் பல ஜீயர்கள்ட்டையும் அதே போல் பண்டிதர்கள் கோவில் அர்ச்சகர்கள் அத்தனை பேர்த்தையும் கேட்டார். அவள்கிட்டலாம் பதில் இல்லை. உடனே என்ன பண்ணார், பல ஓல்டு பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்து பார்த்தார். அந்த காலத்தில் வரைஞ்சிருப்பாளோன்னோ திருவேங்கடமுடையானை பற்றி அந்த அழகான வரைந்த படங்கள் அத்தனையும் எடுத்து பார்த்தார். அதில் நிறைய இதில் பார்த்தேன்னா நாமம் சின்னதாக தான் இருந்தது, பெருமாளுடைய கண்கள் நன்னா தெரிகிற மாதிரி தான் இருந்தது. உடனே அதில் அந்த படத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஆச்சாரிய புருஷர்கள்ட்டெல்லாம் கேட்டால் அவள் சொன்னா, இந்த பாருங்கோ படம்லாம் ஒரு ஆத்தென்டிவ் இது கிடையாது, அங்கே பரம்பரையாக பார்த்துட்டு வரோம், இப்படி தான் பெருமாளுக்கு நாமம் போட்டிருக்கா, கண்ணை மறைக்கிற மாதிரி தான். ஆனால் நீங்கள் சைஸை குறைக்கணும்னு முடிவு எடுத்தேன்னா அது உங்கள் இஷ்டம், நாங்கள் அதில் தலையிடலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டான். உடனே பிவிஆர்கே பிரசாத் ஒரு முடிவுக்கு வந்தார். இதோடு தான் நேற்றைக்கு நிப்பாட்டியிருந்தேன். அந்த சுவாரஸ்யத்தை மேலும் இன்று தொடர்வோம். என்னன்னா, பிவிஆர்கே பிரசாத் முடிவு பண்ணார், சரி இதற்கு சரியான ஆதாரம் எதுவும் இல்லை, நாமம் இவ்வளோ பெருசு தான் போடணும் அப்படிங்கிற ஆதாரம் எங்கேயுமே காணப்படலை. எனவே நாம் இந்த அளவை குறைக்கலாம், அதாவது அகலத்தை குறைச்சு பெருமாளுடைய கண்கள் பக்தர்களுக்கு சேவையாகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியாக முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்தவர் ஒரு அக்டோபர் மாதம், அப்போ திருமலையப்பனுடைய பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருந்தது. ஆச்சரியமான உலகம் புகழும் பிரம்மோற்சவம் இப்போ கூட நடந்து முடிஞ்சது, புரட்டாசி பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவத்தினுடைய கடைசி நாள் அது ஒரு வெள்ளிக்கிழமையாக அமைஞ்சது. பெருமாளுக்கு சக்கரஸ்நானம்னு சொல்லப்படும் ஆவிரத ஸ்நானம் நடந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில் திருமஞ்சனத்தின் பொழுதே நம்முடைய பிவிஆர்கே பிரசாத் அர்ச்சகர்கள்ட்ட சொல்லிட்டார், என்னன்னா இன்னைக்கு பாருங்கோ, இன்றைக்கு புதுசாக நாமம் சாத்துவேள் பெருமாளுக்கு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாமம் புதுசாக சாத்துவா. இந்த தடவை சாத்தும் பொழுது சைஸை குறைச்சி சாத்துங்கோ, அகலத்தை நன்னா குறைச்சுடுங்கோ, பக்தர்களுக்கு பெருமாளுடைய திருக்கண்கள் சேவையாகட்டும் அப்படின்னு ஆணை பிறப்பித்தார். நான் சொல்கிறது 1981 82 அப்போ நடந்த விஷயம் அது. பிரம்மோற்சவம் நன்னாமுடியாக முடிஞ்சது, சக்கர ஸ்நானம்லாம் முடிஞ்சுடுத்து. பிவிஆர்கே பிரசாத் உள்ளே போய் பெருமாளை பார்த்தார். நாமம் அழகாக சின்னதாக இருந்தது. பெருமாளுடைய கண்கள் பளிச்சென்று சேவை சாதித்தார். ரொம்ப நன்னா இருந்தது.
எல்லாத்தையும் சேவிச்சிட்டார். ஆஃபீஸ்க்கு வந்து ரூமில் இருக்கார். இதர வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்னன்னா, யாருமே எதிர்பார்க்காத அளவு திருமலையில் ஒரு பெரிய பிரச்சனை. உடனே வரும்படியாக அவருக்கு உடனே ஃபோன் வந்தது. கிடுகிடுகிடுன்னு ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஓடினார். போய் என்னன்னு பார்த்தா கோவில் கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தது. பார்த்தோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருத்து. இது என்னடா இது, பெருமாள் காலங்கார்த்தால் இப்படி கோவில் அடைச்சி வச்சிருக்காளே அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல சில போலீஸ்காரர்களுக்கும் அந்த கோவிலில் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனை. இல்லைனா ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த பிரம்மோற்சவம் டியூட்டியில் இருந்தவர் தன் குடும்ப சகிதமாக ஸ்ட்ரெயிட்டாக தர்ஷனுக்காக உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த டிடிடி அஃபீஷியல்ஸ்லாம் அவள்லாம் சொல்லிட்டா பாஸ் இருந்தால் தான் இப்படி போக முடியும் அப்படின்னு சொல்ல, இவர் உடனே என்ன பண்ணிட்டா, அந்த போலீஸ்காரர் இன்னும் ஒரு 4-5 பேரை கூட்டின்னு வந்து அவளை போட்டு அடின்னு அடிக்க, இவா 2 பேரும் பதிலுக்கு அடிக்க, பெரிய கைகலப்பாகி பயங்கர சண்டையாகி என்ன பண்ணிட்டா, தேவஸ்தான ஊழியர்கள் அத்தனை பேரும் கோவில் கதவை சாத்திட்டு பக்தர்கள் தரிசனத்துக்கே அலோவ் பண்ணாமல் உள்ளிருப்பு போராட்டம்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்த உடனே பிவிஆர்கே பிரசாதுக்கு ஐயோ தூக்கி வாரி போட்டுருத்து. பயங்கர பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக சமரசம்லாம் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் கோவில் கதவை திறக்க வச்சு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒரு திருநாளில் பிரம்மோற்சவத்தின் போது பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும்னு. அந்த டயத்தில் இப்படி ஆயிடுத்து. இவருக்கு உடனே மனசு பயங்கர சஞ்சலமாக ஆயிடுத்து. இது என்னடா அது, இப்படி இவ்வளோ நல்ல நாளாக இருந்தது, இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப சஞ்சலத்தோடு இருந்தார். திரும்பவும் ரூமுக்கு வந்துட்டார். அப்படியே கொஞ்சம் நாள் போச்சு. அதுக்கப்புறம் அவர் திருமலையப்பனை தரிசனமே பண்ணலை. ஏதோ பல வேலைகள் இருந்தது, அதனால் தரிசனமே பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு போய் பார்த்தார். மறுபடியும் பெருமாளுக்கு முகம் நிறைய நாமம் போட்டிருந்தான். அதாவது ஒரிஜினலாக எப்படி போடுவாளோ அந்த மாதிரி போட்டிருந்தான். இவர் பார்த்தார் அர்ச்சகரை. நான் தான் நாமத்தினுடைய அளவை குறைக்க சொன்னேனே, ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கோவச்சுண்டு திரும்பவும் அடுத்த வெள்ளிக்கிழமை நாமத்தினுடைய அளவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டுட்டு அவர் போயிட்டார். அதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது. அர்ச்சகரும் நாமத்தினுடைய அளவை குறைத்தார். எல்லாம் சாதாரணமாக போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பிவிஆர்கே பிரசாதுக்கு ஒரு பெரிய ஃபோன் கால். என்னன்னா, கோவில் வாசலில் மறுபடியும் பிரச்சனை அப்படின்னு வர, அங்கே வந்து பார்த்தா வியாபாரிகள் அத்தனை பேர் ஒன்று கூடியிருந்தா. ஏன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஏதோ ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வியாபாரிகளுடைய கடையெல்லாம் இன்னும் ஒரு 50 அடி தள்ளி போட்டிருந்தா. அதனால் வியாபாரிகளுடைய கடைகள்லாம் வந்து ஏதோ நஷ்டம் வரும்னு சொல்லி வியாபாரிகள் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்து, அந்த நேரத்தில் பார்த்தா பிவிஆர்கே பிரசாத் மேலே யாரும் எதிர்பார்க்காத வகையில் கல்லெல்லாம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டான். கோவிலுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிடுமோன்னு சொல்லி மறுபடியும் கோவில் கதவுகள் மூடப்பட்டது, தரிசனம் நிறுத்தப்பட்டது. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. மறுபடியும் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆச்சு. அப்புறம் வந்து பிவிஆர்கே பிரசாத் ரொம்ப மனசஞ்சலத்தோடு, என்னடா இது, நம்மளுடைய இந்த பீரியடில் கடந்த 1 மாத காலத்துக்குள்ளேயே 2 தரம் கோவில் கதவு அடைச்சு பக்தர்கள் தரிசனத்தை நிறுத்தப்பட்டு இவ்வளோ கைகலப்பு பிரச்சனையோடு இருந்தரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். சரி, பெருமாள்கிட்ட போய் எப்படியாவது முறையிடலான்னு சொல்லி அந்த கல்லடி வாங்கினதோடு போய் பெருமாள்கிட்ட போய் முன்னாடி நின்னார். இது ஏன் தான் இப்படி நடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய முகத்தை பார்த்தா அழகான திருநாமத்தோட பெருமாள் இருந்தார். அவர் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சில இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை எல்லாவற்றையும் நாளைக்கு பார்ப்போம். நாளை சந்திப்போம்.